மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க செய்வார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் வசலியா மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் ராணி ஆகியோரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்த கட்சி அதிமுக மட்டும்தான் என கூறினார். திமுக கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தனது குடும்பம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, குடும்பம்னா அண்ணா, குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டரெல்லாம் குடும்பமா? எப்படி பேசுறாரு பாருங்க. குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பாக்குறாராம். சரி, நீ குடும்பமா பாக்குறது நல்லதுதான். நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு. குடும்பம்னா என்னன்னா, குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்தான் குடும்பம் சொன்னாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீதான் குடும்பம் சொல்றீங்களா திரு ஸ்டாலின் அவர்களே? அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பமா இருக்க வேணுமா? ஆட்சி அதிகாரம் வருவதற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் அதற்கு முன்னிறுத்துறாங்க. இதுதான் இரட்டை வேடம். எப்படியெல்லாம் கட்சிக்காரர் ஏமாத்துறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு. அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி இந்தியாவில் அது அதிமுக ஒன்றுதாங்க, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.